பொட்டு வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு. மயிலு என்ன மயில் ஆம்பளை பசங்க போட்டோவா பாத்துக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ள தான் சரியில்லை, அதான் செகண்ட் மாப்பிள்ள தேடிட்டு இருக்கோம். யாருக்கு தேடிட்டு இருக்கீங்க? எனக்கு தான். மயிலு என்ன வார்த்தை சொல்ற மயிலு? அப்ப இந்த மாமனோட வாழ்க்கை. ஆமா ஷாக் ஆயிட்டியா? சும்மா சொன்ன. நான் கூட உண்மை நினைச்சு சந்தோஷப்பட்டடா. இது கஷ்டப்பட்டடா. தங்கச்சி இந்த வருஷத்தோட படிப்பு முடிக்கிறா, அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம். ஓ தங்கச்சிக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா? மயிலு நான் இருக்கும்போது எப்படி நீங்க வரன் பார்த்துட்டு இருக்கலாம்? என்னது? இல்லடா நான் இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி இப்படி பார்க்கலாம்? உங்க அப்பாட்ட போய் நான் பிரச்சனை பண்ண போறேன் மயிலு. எங்க அப்பாட்ட ஏன் பிரச்சனை பண்ண போற? பின்ன ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருக்க என்ன கேட்காம ஒரு முடிவு எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. மாமா உன்கிட்ட சொன்னா என்ன, என்கிட்ட சொன்னா என்ன? சொல்லிட்டார்ல, ஒழுங்கா பார்க்கலாம் வா. ஓகே மாமா ஊட்டில இருந்து ஒரு வரன் வந்திருக்கு மாமா. உடனே கன்ஃபார்ம் பண்றா. போட்டோவே பார்க்கல, அதுக்குள்ள என்ன கன்ஃபார்ம் பண்ண சொல்ற? இது எதுக்குடா போட்டோலாம் பார்த்துட்டு? ஊட்டி மாப்பிள்ளைனாவே ரொம்ப சூப்பரா இருப்பாங்கடா. அது மட்டும் கிடையாதுடா, இந்த ஊட்டி மாப்பிள்ளை மட்டும் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டானா வருஷம் சம்மர் ஹாலிடேக்கு இன்னைக்கு நானும் ஊட்டியில் போய் லூட்டி அடிக்கலாம்டா. அது மட்டும் இல்லை, நீ வேற ரொம்ப நாளாக ஊட்டியை சுற்றி பார்க்கணும் கூப்பிட்டுட்டு இருந்தல, இதான் சான்ஸு. அழகாக போயிட்டு வந்துடலாம். என்ன சொல்றது? நீ போய் ஊட்டியில் லூட்டி அடிக்கிறதுக்கு என் தங்கச்சி அங்கே கட்டி கொடுக்கணுமா? ஆமாண்டா, குழுகுலுன்னு இருக்குண்டா. ஒன்று ஃப்ளவர் ஷோலாம் போடுவாங்கடா. மாமா மாப்பிள்ள சுமாரா தான் இருக்காரு, ஆனா கவர்மெண்ட் ஜாப் ஈபில வேலை செய்யறாரு மாமா. மயில ஈபி வேலையெல்லாம் வேணாம்டா. ஏன் வேணான்ற? ஏன்னா 5 நிமிஷம் கரண்ட் கட் ஆனாவே நம்ம எவ்வளவு தூரம் திட்டுறோம் அவங்கள. ஆமா, இப்ப நம்ம மாப்பிள்ளை யாராவது திட்டினாங்கன்னா நமக்கு கோவம் வருமா இல்லையா? ஓகே கரெக்ட் தான் மாமா. இவர் பாரு மாமா, டிப் டாப்பா இருக்காரு. போலீஸ்மேன். போலீஸ்மேன்லாம் வேணாம்டா. போலீஸ்மேனும் வேணாமா? ஏன்? ஏன்னா உன் தங்கச்சி எங்கேயாவது நான் வெளியே கூட்டு போறேன்னு வச்சுக்க, எங்க கூட்டிட்டு போறீங்க, எதுக்கு கூட்டிட்டு போறீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாரா. அப்ப இந்த இதுல யாருமே எனக்கு பிடிக்கல மாமா. இந்த பையன் சுமாரா தான் இருக்கான், ஆனா வெட்டியா இருக்க மாமா. வேலை வெட்டிக்கே போல. வெட்டி மாப்பிளையா? மயிலு உடனே கன்ஃபார்ம் பண்றா. கன்ஃபார்ம் பண்ணுவா? ஆமாண்டா, வெட்டி மாப்பிளையா இருந்தாதான் நான் எப்படி உன்னை வந்து அப்படியே கண் கலங்காம பாத்துக்கிறேன், அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை உன் தங்கச்சியை கண் கலங்காம பாத்துக்கு வர்றா. வெட்டி மாப்பிளையா இருந்தாருன்னா இப்ப வீட்டு வேலை செய்யறதுக்கு மாமாவுக்கு ரொம்ப டயர்ட் ஆகுதுடா. எனக்கு ஒரு ஒத்தாசையா கூட வச்சுப்பேன். ஓகேவா? நீயே வெட்டியா இருக்க, உனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுதா? ஆமாண்டா, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு 3-4 பேரை வச்சுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன பண்ற? இந்த மாப்பிளையை கன்ஃபார்ம் பண்ணு, ஒப்பன்ற சொல்லி மண்டபத்தை புக் பண்ணு, பத்திரிக்கை அடிக்க சொல்லு. ஓகே? சரி மாமா. ஓகேடா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. மயிலு, தங்கச்சி கல்யாணம் முடிகிற வரைக்கும் தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்க கூடாது. ஓகே? எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ரொம்ப ஆசையா தான் இருக்கு. உனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. உன் தங்கச்சி கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதா? என்னம்மா கீழே சத்தம்? தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. இந்த ஆள் வேற